welcome my dear students. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் சாப்டரில் கூட another one topic parthenogenesis. ஓகே, parthenogenesis அப்படிங்கிற இந்த டேர்மே அப்படின்னு பார்த்தோம்னா it was derived from Greek term. இந்த பார்த்தினோ அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா virgin. Genesis அப்படின்னா at origin or production அப்படின்னா origin or production. So parthenogenesis it literally we called as virgin origin அப்படிங்கிறது தான் parthenogenesis. So parthenogenesis என்ன அப்படின்னா it is a process by which unfertilized gamete, so unfertilized gamete it develops into a young one. Okay, so a gamete develops into young one without fertilization we call as parthenogenesis. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். parthenogenesis அப்படிங்கிறது ஒரு gamete fertilize ஆகாமலே ஒரு யங் ஒன்னா டெவலப் ஆகக்கூடிய ஒரு process தான் parthenogenesis அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த டேர்ம் எங்கேருந்து டெரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிரீக் டேர்ம்லேருந்து பார்த்தினோ அப்படின்னாலே விர்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிரீக். ஓகே, ஸோ விர்ஜின் அப்படிங்கிறது என்னன்னா வித்தவுட் இன்வால்மெண்ட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ த ஆர்கனிசம்ஸ் நாட் இன்வால்வ் இன் ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ். ஸோ அதுதான் விர்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் ரீப்ரொடக்ஷன் நடக்காமல் ஒரு கேமெட்டு அப்படியே எங்கே ஒன்றா டெவலப் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகே, ஸோ இந்த பார்த்தினோஜெனிசிஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா சார்லஸ் பொன்னட் அப்படிங்கிறவர் தான். சார்லஸ் பொன்னட் இன் 1945. ஸோ இட் இஸ் ஏ ஸ்வீடிஷ் சயின்டிஸ்ட். ஸ்வீடிஷ் சயின்டிஸ்ட் தான் இந்த சார்லஸ் பொன்னட் அப்படிங்கிறவர். இன் 1745 தான் ஃபர்ஸ்ட் he discovered the process of parthenogenesis அப்படிங்கிற அந்த ப்ராசஸ். ஓகே, இந்த ப்ராசஸை டிஸ்கவர் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இந்த பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 2 டைப்ஸ் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் பார்த்தினோஜெனிசிஸ். ஒன்று நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படிமோ பார்த்தினோஜெனிசிஸ். ரெண்டாவது ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ். ஸோ பார்த்தினோஜெனிசிஸில் 2 டைப் இருக்கு. ஒன்று நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ். நேச்சுரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல இந்த ப்ராசஸ். ஸோ நேச்சுரல் அப்படிங்கிறது என்னன்னா in some organisms are regularly and naturally they have the process of parthenogenesis. Okay, the method of parthenogenesis. So we call this natural parthenogenesis அப்படினு சொல்லுவோம். without induction, without stimulation. Okay, artificial stimulation இல்லாம artificial induction இல்லாம நேச்சுரலாவே ஸ்பான்டேனியஸ்லியாவே ஒரு ரெகுலர் மேனர்ல ஓகே கான்ஸ்டன்ட்லி ரெகுலர்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெகுலர்லி கான்ஸ்டன்ட்லி அண்ட் நேச்சுரலி சம் ஆர்கனிசம்ஸ் ஹேஸ் பார்த்தினோஜெனிசிஸ் மெக்கானிசம். ஸோ தே கால்ட் அஸ் நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ்லேயே 2 டைப் இருக்கு. இந்த நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸே நம்ம 2 டைப்பாக பிரிக்க முடியும். ஒன்று கம்ப்ளீட் parthenogenesis, இன்னொன்று incomplete parthenogenesis. ஒன்று complete parthenogenesis, இன்னொன்று incomplete parthenogenesis. ஃபர்ஸ்ட் complete parthenogenesis. ஓகே, இந்த complete parthenogenesisனா என்ன அப்படின்னா ஒரு ஆர்கனிசத்தில் வேற எந்த டைப் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கிடையாது, வெறும் பார்த்தினோஜெனிசிஸ் மெத்தடில் மட்டும்தான் அது ரீப்ரொடக்ஷன் பண்ணும். ஸோ அதைத்தான் கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை டீட்டெயிலாக சொல்லும்போது organisms, some of the organisms they have only at females. Okay, there is no males, there is no biparental condition in this species. They have only one sex.
male or female, they produce only their young ones by parthenogenesis method only. Okay, they are producing their young ones by parthenogenesis process only. They have the reproduction by parthenogenesis method. No other methods they have. வேற எந்த மெத்தட் அது கிடையாது. There is no biparental, அதுல ரெண்டு பேரண்ட் கிடையாது. சிங்கிள் இண்டிவிஜுவல்ஸ் ஒன்லி டு இன்வால்வ். ஒரே ஒரு இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் தான் அது இன்வால்வ் ஆகும். மேலா இருக்கலாம் இல்லை ஃபீமேலா இருக்கலாம். ஃபீமேல் தே ப்ரொடியூஸ் ஒன்லி ஃபீமேல்ஸ், அதில் மேல்ஸே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் தான் நான் சொல்லணும்னா கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எதுலலாம் பார்க்கலாம் அப்படின்னா ஏபிட்ஸ். ஸோ எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஏபிட்ஸு, ரோட்டிஃபர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் we can see complete parthenogenesis. ஓகே, ஸோ அதான் கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் சொல்லுவோம். ரெண்டாவது incomplete parthenogenesis. The incomplete parthenogenesis அப்படிங்கிறது certain organisms, okay, like honeybee. இதுக்கு எக்ஸாம்பிள் honeybee. Like honeybees, they have both type of reproduction, sexual and as well as parthenogenesis. Sexual reproduction இருக்கும், parthenogenesis இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டைப் தான் நான் சொல்கிறோன்னா இங்கே இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன் ஹனி பீஸில் பார்த்தீங்கன்னா குயின், we know queen only lay eggs. குயின் மட்டும்தான் என்ன பண்ணும், எக்ஸை லே பண்ணும். ஓகே, குயின்ஸ் only lay eggs. So it only involve in fertilization. So during fertilization the eggs not completely fertilized. ஸோ அந்த எக்ஸில் எல்லாமே ஃபெர்டிலைஸ் ஆகிருக்காது. ஸோ சம் எக்ஸ் ஆர் ஃபெர்டிலைஸ்டு, some eggs are fertilized, some of them unfertilized. ஸோ அந்த எக்ஸில் குயின்ஸ் மட்டும்தான் எக்ஸை லே பண்ணோம். அந்த எக்கில் எல்லா எக்குமே ஃபெர்டிலைஸ்டாக இருக்காது. ஒரு சில எக்ஸு ஃபெர்டிலைஸ் ஆகிருக்கும், ஒரு சில எக்ஸு ஃபெர்டிலைஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்படி லே பண்ணுற இந்த ரெண்டு டைப் ஆஃப் எக்ஸில் இருந்தும் யங் ஒன்ஸ் டெவலப் ஆகும். இப்போ அன்ஃபர்டிலைஸ்டு எக் அப்படின்னு பார்த்தோம்னா இட் டெவலப் ஆஸ் ஏ மேல் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேல் ட்ரோன்ஸ் இதுலேருந்து அன்ஃபர்டிலைஸ்டு எக்லேருந்து, அதாவது ஹாப்ளாய் நம்பர் ஆஃப் குரோமோசோம் மட்டும்தான் அதில் இருக்கும். அதுவே அன்ஃபர்டிலைஸ்டு இங்கே இருக்கும். ஃபெர்டிலைஸ்டு எக் இருக்கு பாருங்க. ஓகே, இதுலேருந்து லே பண்ணக்கூடியதுல ஃபெர்டிலைஸ்டு எக்ஸ். இந்த ஃபெர்டிலைஸ்டு எக்ஸ்லேருந்து டெவலப் ஆகிறது எல்லாமே ஃபீமேல்ஸ், எல்லாமே ஃபீமேல்ஸ். ஓகே, ஸோ இதே ஆர் குயின், இதுலேருந்து குயின் உருவாகலாம் அண்ட் ஒர்க்கர்ஸ் உருவாகலாம். ஸோ இது ரெண்டுமே இதில் இருக்கிறதுனால ஃபெர்டிலைஸ்ட் ஆன ஆர்கனைசேஷன்லேருந்து குயின் ஒர்க்கர்ஸு, அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஸ்லேருந்து மேல் ஆர் ட்ரோன்ஸ் உருவாகுது. ரெண்டு ப்ராசஸும் இருக்கிறதுனால தே கால்ட் அஸ் இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். இந்த இதை என்ன சொல்லுவோம், இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது நேச்சுரலில் இருக்கக்கூடிய ரெண்டு டைப்பு. ஓகே, ஸோ இன்னொரு டைப்பும் இருக்குது இந்த நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸில். இன்னொரு டைப்பும் பீடோஜெனட்டிக் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பீடோஜெனிசிஸ் ஆர் பீடோஜெனட்டிக். பீடோஜெனட்டிக் பார்த்தினோஜெனிசிஸ். இந்த மெத்தட்ல in some insects, ஒரு சில இன்செக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய larva, the larva of some organisms or some insects, they produce a new generation larva by parthenogenesis. So இந்த process தான் பீடோஜெனட்டிக் பார்த்தினோஜெனிசிஸ் ஆர் பீடோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆர்கனைசத்தோடைய லார்வா பார்த்தினோஜெனிசிஸ் மூலமா நியூ ஜெனரேஷன் லார்வாவை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ரெட்டியா லார்வா இதெல்லாம் எதில் பார்க்கலாம் அப்படின்னா
ரெடியா லார்வாவில் லிவர் ஃப்ளூக் கூடிய ரெடியா லார்வாவில் அண்ட் கேல்ஃப்ளை the larva of galfly insects. So இந்த மாதிரியான ஆர்கானிசத்துல இந்த type of parthenogenesis we can see. Okay, so larva can produce a new generation larva by parthenogenesis. So this process we call as pedogenetic parthenogenesis. So அது எதுல பார்க்கலாம்னா ரெடியா லார்வா, லிவர் ஃப்ளூக் உருவாக்கக்கூடிய லார்வாவில் கேல்ஃப்ளை, ஸ்போரோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான லார்வாஸ்ல இந்த டைப் ஆஃப் parthenogenesis we can see. Okay, next artificial. Okay, artificial அப்படினு சொல்லுவோம். The artificial parthenogenesis அப்படினா we know that நேச்சுரலா நடந்ததுன்னா அது நேச்சுரல்னு சொல்லுவோம், இயற்கையாவே தானாவே நடக்கிறது. artificial அப்படினா this type of parthenogenesis are induced. Okay, induced by physical. Okay, physical or chemical method. Okay, it was induced by. Okay, இந்த type of parthenogenesis அப்படிங்கிறது ஒரு female gamete. Okay, ஒரு ஓவத்தை we are inducing by physical or chemical mode. ஒரு பிசிக்கலாவோ இல்லை கெமிக்கல் மோட்லயோ அதை இன்டியூஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு யங் ஒன்ஸை டெவலப் பண்ண வச்சோம்னா, டெவலப் ஆக ஸ்டிமுலேட் பண்ணோம்னா this type we call as artificial parthenogenesis. ஸோ இது எதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எர்த்வார்ம்ல சி எர்ச்சினுடைய எக்ஸ்ல ஃபீமேல் எக்ஸ்லாம். ஸோ இந்த டைப் ஆஃப் parthenogenesis we can see. So induced parthenogenesis, it was induced by chemical or physical types. Okay, physical methods. Okay, so அதான் இந்த artificial parthenogenesis அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் இந்த parthenogenesisல ஒரு 3 டைப் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. Did you know அப்படின்னு இருக்கும் 12th. ஆம்பிடோக்கி, அரினோடோக்கி, தீலோடோக்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் அரினோடோக்கி. Second one is Theleotoki, and third one is Ampitoki. So these are all 3 type of parthenogenesis. இதுமே natural parthenogenesis கூடிய ஒரு 3 types. The Arinotokii அப்படின்னு பார்த்தீங்கன்னா in this type of parthenogenesis only males are produced. Only males. Okay, males மட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ ஹனி பீஸ்ல பார்த்தீங்கன்னா அன்ஃபர்டிலைஸ்ட் எக்ல என்ன ஆகும், மேல்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை என்னன்னு சொல்றோம், அரினோடோக்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஹனி பீஸ். ஓகே, இந்த தீலிடோக்கி அப்படின்னா ஒன்லி ஃபீமேல்ஸ். வெறும் ஃபீமேல்ஸ் மட்டும், ஒரு அன்ஃபர்டிலைஸ்ட் எக்ல இருந்து ஃபீமேல்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதை தீலிடோக்கின்னு சொல்லுவோம். ஓகே, சுலினாய்ட்ஸ்ல இந்த மாதிரியான டைப்பை நம்ம பார்க்க முடியும். தீலிடோக்கி. ஆம்பிடோக்கி. ஸோ ஆம்பிடோக்கினா போத் மேல் ஆர் ஃபீமேல், 2 டைப்புமே ஏபிஸ், 2 டைப்புமே. ஓகே, மேலா உருவாகலாம், ஃபீமேலா உருவாகலாம், எப்படி வேணாலும் அந்த ஆர்கானிசம் டெவலப் ஆகலாம். அந்த மாதிரியான டைப் ஆஃப் parthenogenesis ஆம்பிடோக்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த 3 டைப் ஆஃப் parthenogenesis. அரினோடோக்கி, தீலிடோக்கி, ஆம்பிடோக்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, தென் நெக்ஸ்ட்